பார் கவுன்சில் தீர்மானம் போட்டாச்சு, வழக்கறிஞர் சங்கம் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இதுவரை எதுவுமே ஒரு நடவடிக்கை எடுக்கல. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனங்களில் சமூக நீதியை பின்பற்ற வேண்டும், வெளிப்படையாக நியமன முறைகளை நடத்த வேண்டும், பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை வழக்கறிஞர்களின் சார்பில் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆதரிக்கிறோம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் தற்போது 12 பேர் நியமனம் செய்ய உள்ள சூழலில் அனைத்து பாதிக்கப்பட்ட அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு, குறிப்பாக தென் மாவட்டங்களில் பிரமலை கல்லர் சமூகம், அருந்ததியர் சமூகம், குதிரை வண்ணார், மறவர், ஆதிதிராவிடர் போன்ற சமூகத்தின் பிரதிநிதிகள் இதுவரையில் நீதிபதிகள் நியமனங்களில் இல்லை என்கிற குறை இருக்கிறது. இது தொடர்பாக பார் கவுன்சில் தீர்மானம் நிறைவேற்ற கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்திய சட்டத்துறை அமைச்சர், தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ஆகியோரை சந்தித்து வழக்கறிஞர்கள் முறையிட்டு இருக்கிறார்கள். எனவே இதில் அரசும் கவனம் செலுத்த வேண்டும். சமூக நீதியை பின்பற்றுவதற்கு உரிய வழிகாட்டுதலை அரசும் சட்டத்துறையும் வழங்க வேண்டும் வைக்கிறோம். மத நல்லிணக்க பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக தென் மாவட்டங்களை சார்ந்த ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து 9ஆம் தேதி நடைபெறவுள்ள அந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு மதுரை மாநகராட்சி, மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சமூக நல்லிணக்கத்திற்கான பேரணி தான் இது மத உணர்வுகளை தூண்டுவதற்கோ மதங்களுக்கும் எதிரானதல்ல. அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் பங்கேற்கக்கூடிய சமூக நல்லிணக்க பேரணி பொதுக்கூட்டம். எனவே மதுரை மாநகர காவல் வேண்டுகோள் விடுக்கிறேன். சார், கொள்கை கூட்டணி சொல்லிட்டு முதலமைச்சர் மட்டும்தான் சொல்றாரு. கூட்டணியில் இருக்கிறவங்க யாருமே சொல்றது கிடையாது. கள்ளச்சாராயம் அப்புறம் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் அமைச்சர் செந்தூராஜ், முதலமைச்சர் செந்தூராஜ் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை. கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதுதான் அவர்களுக்கு உள்ள சிக்கல். ஆகவே இல்லாதது கொள்ளாததுகளை இட்டுக்கட்டி பேசுகிறார்கள். மற்றபடி அதில் கருத்தை வெளிப்படையாகவும் பிரச்சனை இல்லாமல் தெரிவிக்கிறதுக்கான அந்த கூட்டணியில் சூழல் இருக்கா? இப்போ வெளிப்படையாகவே நாங்கள் போராட்டங்கள் நடத்துகிறோம். வேங்கவேல் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்திருக்கிறோம். பல்வேறு கூட்டணியில் இருந்து கொண்டே தான் போராடுகிறோம். கோரிக்கைகளை வெளிப்படையாக தான் பேசுகிறோம். முதல்வரை சந்தித்து முறையிடுகிறோம். எல்லாமே வெளிப்படையாக தான் நடக்குது. எதுவுமே வெளிப்படையாக ஒரு போல்டா சொல்லக்கூடியவர். அவர் ஏன் இவ்வளவு காமா இருக்காருன்னு தெரியல. அவருக்கு அந்த நெருக்கடி இருக்கிறதுனால தான் இருக்காரு. ஒரு நெருக்கடியும் இல்லை. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது. ஆகவே அந்த அனைத்து பொறுப்புகளையும் கூட்டணியில் இருந்தும் கூட நாளை கோரிக்கை தொடர்பாக